ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. பொதுவாகவே இப்போ எந்த ஃபங்க்ஷனில் பிரியாணி போட்டாலும் கூடவே இந்த பிரெட் அல்வாங்கிறது தவறாமல் இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இஸ்லாமியர் வீட்டில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிரெட் அல்வா மாதிரி நம்ம டேஸ்ட் எல்லா இடத்துலையும் வருமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான். அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமியர் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். பொதுவாகவே அவங்க இந்த பிரெட்டை எண்ணெயில் பொரிப்பாங்க, அதில் நிறைய எண்ணெய் சேரும். பட் நம்ம இன்னைக்கு எண்ணெயில் பொரிக்காமல் சூப்பரான பிரெட் அல்வா செய்வோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுவாக பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு அப்படி பொரிச்சு எடுக்காமல் எண்ணெயில் போட்டு பொரிக்காமலே அந்த ப்ராசஸ் செய்ய போகிறோம். ஆனால் அந்த டேஸ்ட்டில் எந்த அளவும் குறையே இல்லாமல் இந்த பிரெட் அல்வாவை நம்ம இப்போ செய்ய போகிறோம். நான் இதுக்கு ஒரு 10 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன், 10 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு தோசை தவா வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஒரு 4 பீஸாக போட்டு அதை வேக விட்டு எடுக்கலாம். இந்த பிரெட்டை மாற்றி மாற்றி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ட்ரை ஆகி அது வெந்து வரும். நம்மளுக்கு இது அந்த எண்ணெயில் பொரிச்சா என்ன ஒரு இதில் கிடைக்குமோ அதே இது இந்த இப்படி எண்ணெயில் போடாமலே தோசை தவாவில் தட்டி எடுத்தால் நல்லா ட்ரை ஆகி ரஸ்க் மாதிரி வரும். அதை வச்சு நம்ம பிரெட் அல்வா செய்யலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா எண்ணெய் இதில் அதிகமாக சேராது. நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்கும், அதே நம்மளுக்கு ஒரு திகட்டும். அதனால் இந்த முறையில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும். இப்போது நம்ம 4 ஸ்லைஸாக எடுத்து போட்டு அதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிச்சம் உள்ளதையும் நம்ம அந்த தோசை தவாவில் போட்டு சூடு பண்ணி ஒரு மாறி கண்டினியூஸாக போடாதீங்க, மாறி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அதை நம்ம 1-2 ரஃப்பாக பிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற விட்டுறலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நல்லா ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம லாஸ்ட் போட்ட வீடியோ கீ செஞ்சிருப்ப நெய், அந்த ஃப்ரெஷ் நெய்யை தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம எண்ணெய் இதில் எதுவுமே சேர்க்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, இதுக்கெல்லாம் அளவே இல்லைங்க, எவ்வளோ நாளும் நீங்கள் முந்திரி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக முந்திரி செவந்து வந்ததும் கொஞ்சமாக கிஸ்மிஸ், அதாவது காஞ்ச திராட்சை, அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ இந்த கிருணி விதைன்னு சொல்லுவோம்ல, பூசணி விதைன்னு சொல்லுவோம், அது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் நட்ஸில். நான் இப்போ அது இல்லை, பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு. அதையும் லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம், நம்ம ரொம்ப செவந்து வர அளவுக்கு வறுக்க வேண்டாம், லைட்டாக செவந்தால் போதும். இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் நான் ஒரு 200 மில்லி பால் சேர்த்துக்கிறேன், காய்ச்சி ஆற வச்ச பால். அந்த டம்ளர் தான் எனக்கு அளவு, அதுகிட்ட 1 டம்ளர் 200 மில்லி இருக்குது. அந்த 1 டம்ளர் பால் ஊற்றிட்டு அதே டம்ளரில் ஒரு 1.25 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் பால், 1.25 டம்ளர் தண்ணி. கூடவே அதே டம்ளர் டு 1 டம்ளர் சீனி, அதே பங்கு, 1 டம்ளர் பால், 1 டம்ளர் சீனி, 1.25 டம்ளர் தண்ணி. இதெல்லாம் போட்டு நல்லா அந்த சீனியை கரைய விடுங்க. தண்ணி, பால், சீனி 3 ஒரே டைமில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை ஹையில் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம ஏற்கனவே இந்த ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பிரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1-2 பிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி சிலவங்க மிக்சியில் போட்டு பொடி பண்ணுவாங்க, அப்படி பண்ணாதீங்க. பிரெட் அல்வானாலே அது சாப்பிடும்போது அப்பப்போக்கி கொஞ்சம் அந்த பீஸ் வாயில் படணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பிரெட் அல்வா நல்லாயிருக்கும். நீங்கள் பொடி பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா அது பிரெட் அல்வாவே கிடையாது. இந்த மாதிரி போட்டு அதை நல்லா நம்ம பிரட்டி எடுக்கணும். இப்போ பாலில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வர டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 ஏலக்காயை உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த பால், தண்ணி எல்லாமே இந்த பிரெட் நல்லா அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இது நல்லா பிரெட் நல்லா அப்சார்ப் பண்ணிடுச்சு. நெய்யும் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, சைடில் பார்த்தாலே தெரியும்.
இந்த டைமில் ஒரு 50 மில்லி வந்து இந்த மிட்டாய் மேத்தி, அதாவது மில்க் மைடும்பம்ல அந்த மிட்டாய் மேத்தி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் இந்த கோவா கூட சேர்த்துக்கலாம், ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு இல்லை, அதனால் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்வீட்லெஸ் கோவா வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. 50 மில்லி மில்க் மைட், 50 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு, இப்போ ஃபைனலாக திரும்ப ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரும், அதுதான் உங்களுக்கு பதம். இந்த டைமில் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக அங்கங்கே திப்பி திப்பியாக அந்த பிரெட்டு இருக்குது, அப்படி இருக்கணும். இருந்தால் தான் அந்த பிரெட் அல்வா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ஒரு டேஸ்டான இஸ்லாமியர் வீட்டில் ஃபங்க்ஷனில் கொடுக்கக்கூடிய ஒரு பிரெட் அல்வா இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப குயிக்காக முடியக்கூடிய சூப்பரான ரெசிபி. நான் சொன்ன மெத்தட் படி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.